இன்னைக்கு ஆம்பளைங்களுடைய உலகத்துல தைரியமா அடியெடுத்து வச்சு ஆம்பளைங்களுக்கு சவால் கொடுக்கும்படி ஒரு பெண்ணும் இந்த டிராக்டர் போட்டியில கலந்துக்கிட்டு அவங்களுக்கு சவால் விட போறாங்க. ஆமாங்க, நீங்க கேட்டது உண்மைதான். முதல் தடவையா ஒரு பொம்பளையும் இந்த டிராக்டர் ரேஸ்ல பங்கெடுத்துக்க போறாங்க. பெருமையோட கேளுங்க, அந்த தைரியசாலியான தன்னம்பிக்கை உள்ள பெண்ணோட பேர் என்னன்னு. பிரீத்தம்பூர்ல இருந்து அவங்கதான் ரத்னா பூபதி. இது 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 எப்படி நடக்க முடியும்? என்னது இது? நான் எப்ப என்னோட பேரை கொடுத்தேன்? இவங்க எதுக்கு ஏன் பேரை சொல்றாங்க? அம்மா, உங்களோட பேர் தான் சொன்னாங்க. நானும் கேட்டேன். நம்ம ஊர் பேர் தான் சொன்னாங்க. அப்புறம் உங்களோட பேர் தான். ஆனா நான் என் பேரை கொடுக்கவே இல்லையே. யாரு என் பேரை கொடுத்தது? நான் எப்படி டிராக்டர் ரேஸ்ல கலந்துக்க முடியும்? ஒரு வேலை பண்ணலாம், அங்க போய் பேசி பார்க்கலாம். வாங்க வாங்க. வணக்கங்க. வணக்கம். இப்பதானே நீங்க டிராக்டர் ரேஸ்ல கலந்துக்க போறவங்க பேரை சொன்னீங்க? ஆமாங்க, அங்க போங்க. வணக்கங்க. வணக்கம். இப்ப நீங்க மைக்ல சொன்னீங்கல்ல, டிராக்டர் ரேஸ்ல கலந்துக்க போறவங்களோட பேரை நீங்க சொன்னீங்கல்ல? ஆமாங்க, இப்பதான் அறிவிச்சோம். அது நீங்க இப்போ ஒரு பொம்பளையோட பேரை சொன்னீங்க இல்லையா? பேரு ரத்னா. அது என்னோட பேரா இல்ல என் பேர்லயே வேற யாராவது இருக்காங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, பார்த்து சொல்லிடுறேன். இங்க இருக்கு. பிரித்தம்பூரால இருந்து ரத்னா, அவங்க ஹஸ்பண்ட் பேரு பூபதி. இல்ல, இங்க பாருங்க. அது ஏதோ தப்பு நடந்திருக்கு. நான் என்னோட பேரை இங்க கொடுக்கவே இல்ல. டிராக்டர் ரேஸ்லயும் நான் கலந்துக்க விரும்பல. இத பாருங்கம்மா, இதை நீங்க முதல்லயே சொல்லியிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இப்போ நாங்க உங்க பேரை வேற அறிவிச்சிட்டோமே. இப்போ நீங்க கலந்துக்க விருப்பம் இல்லைன்னு சொல்றீங்களே, எப்படி? அப்புறம் நாங்க உங்க பேரை மறுபடியும் அறிவிச்சு சொல்லணும் நீங்க இந்த போட்டியில கலந்துக்க விருப்பம் இல்லைன்னு. இதை பாருங்கம்மா, எங்களுக்கும் இதை ஏற்பாடு பண்ணவங்களுக்கும் ரொம்ப அசிங்கமா போயிடுமா. உங்களுடைய பேரை நாங்க எவ்வளவு பெருமையா அறிவிச்சோம், இதெல்லாம் தப்புமா. ஆனா அண்ணன், இந்த பேரை கொடுத்தது யாரு? பாருங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு பேருங்களோட லிஸ்ட்டுக்கு மட்டும்தான் வரும். எப்படி இப்படி எல்லாம் பண்றாங்க? வணக்கம் அண்ணியாரே. வாழ்த்துக்கள்ங்க. நான் கேள்விப்பட்டேன் நீங்க டிராக்டர் போட்டியில கலந்துக்க போறீங்கன்னு. ரொம்ப நல்ல விஷயங்க. அப்புறம் எதுக்காக ரொம்ப முறுக்கிட்டு இருக்க நரேஷ்? நான் அவங்க ஊர்க்காரன், வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஆச்சரியமா இருக்குங்க, நீங்க குதிரை போட்டியில கலந்துக்கிறீங்க, அப்புறம் அவங்க ஆம்பளைங்க கலந்துக்க வேண்டிய டிராக்டர் போட்டியில கலந்துக்கிறாங்க. அப்புறம் எங்க அண்ணியார் ஒன்னும் ஆம்பளைய விட குறைஞ்சவங்க கிடையாது. ஆம்பளைங்க மாதிரி வீட்டை சமாளிக்கிறாங்க, ஆம்பளைங்க மாதிரி டிராக்டர் ஓட்டுறாங்க, அப்புறம் கைவசம் நிறைய திறமைகள் வச்சிருக்காங்க.
இங்க பாருங்க பக்த வச்சலம், நீங்க பேசுறத கேட்கறதுக்கான பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. எல்லை மீறி போனா அதுக்கான பதிலடியை நீ தாங்க முடியாது.